ராமஸ் விலாக் இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டோக்கியோவில் பக்கத்தில் நிறைய சுற்றி பார்க்கறதுக்கான இடம் இருக்குது. ஸோ நான் நாங்கள் டோக்கியோலேருந்து கொஞ்சம் ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம நிக்கோன்ற ஒரு பிளேஸ் தான் போகிறோம். நிக்கோன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இவ்வளோ பிஸியான சிட்டியிலேருந்து ஒரு 1 hour நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா அவ்வளோ அழகான பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த நிக்கோ. இது நம்ம சின்கான்சன்லேயும் போகலாம், இல்லை எக்ஸ்பிரஸ் வே டிக்கெட்ஸ் அந்த மாதிரியும் நம்ம புக் பண்ணி போகலாம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே நம்ம ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெயின் ஒரு 1 hour லாங் ஜேர்னியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருப்பாங்க. Bye, Sivu. Come. ஒன் ஹவர் ட்ரெயின் ஜேர்னிக்கு அடுத்து நாங்கள் நிக்கோவுக்கு ரீச் ஆகிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்டேஷன் இருக்கும். இது ஜப்பானில் எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லையும் இந்த மாதிரி அந்த ஸ்டாம்ப் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என் பொண்ணு ஒரு தனியாக ஒரு அந்த புக்லெட்டே ஒன்று வாங்கியிருக்கா. ஸோ அதில் எல்லா ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு இது எந்த பிளேஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி உங்ககிட்ட புக்லெட் இல்லாட்டி இந்த மாதிரி அங்கேயே ஒரு பேப்பரும் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்மளோட ஸ்டாம்பை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல மெமரபிளாக இருக்கும். இந்த ஏரியாவில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா ஒரு டச்சபிள் மேப்பு. இந்த மேப் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு நார்மலாக மேப் இருக்கும், நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் நீங்கள் எந்த பிளேஸை டச் பண்ணுறீங்களோ அது நம்ம இங்கேருந்து போகிறோமா, எந்த வழியில் போகிறோம் சொல்லும். நம்ம இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன். ஓ, இந்த 3 ஸ்ட்ரைனா? ஓ, நம்ம இங்கே இருக்கோமா? ஆமாம், நம்ம இங்கேருந்து இங்கே போகிறோம் ஷின்கியோ பிரிட்ஜ். ஓகே. இங்கேருந்து ரினோஜி டெம்பிள் பார்க்க பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு டெம்பிள் தான், மேபி இந்த ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இங்கே ஃபுட்சுரான், அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துடுவோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குப்பா சார். ரைட் ஆஃப் ஹைக்கிங். ஓ, இங்கே போட்டிருக்கான் பாரு பாதை. அப்போனா வேணாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். ஸோ இப்படி ஒன்று இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வரலாம், இல்லை இப்படி போயிட்டு இப்படி இப்படி இறங்கணும். ஓகே. ஸோ நாங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே நிறைய பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைன் இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்த சின்கியோ பிரிட்ஜு. இது நிறைய பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைன்ஸை அந்த மாங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த பிரிட்ஜு பில்ட் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டோரிலாம் நிறையா இருக்கும். லாங் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப பழமையான ரொம்ப ஆன்ஷியன்ட் ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிக்கோ பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைன் எல்லாமே ஸ்டெப்ஸ் தான் ஏறி போடணும். 200க்கு மேலே 250 ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா ஸ்ட்ரைனும் எங்களால் கவர் பண்ண முடியாது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைனை மட்டும் நாங்கள் கவர் பண்ணோம். இங்கே நாங்கள் ஒரு 50 ஸ்டெப்ஸ் ஏறியிருப்போம். ஸோ அந்த ஏறின ஒரு இடத்துல முதல் இருக்கிற ஸ்ட்ரைன் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ரைன் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைனை உருவாக்குன அந்த மாங்க் அவங்களோட அந்த ஸ்டாச்சுவும் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் டெம்பிள் இந்த ஸ்ட்ரெயினில் இருக்கிற ஒரு வழக்கம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போனோம். அதுக்கு சூப்பராக வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். ஜப்பானில் இருக்கிற ஷ்ரைன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த பத்தி குச்சி பொறுத்துறது, அப்புறம் தூபம் போடுறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தூபம் போடுறது, அந்த பத்தி குச்சியை அதை உள்ளே வைக்கிற அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஷ்ரைனுக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் ஹேண்ட் வாஷ் வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு வீடியோ அலௌடு கிடையாது. ஸோ நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் உள்ளே அவ்வளோ அழகான புத்த சிலைகள் இருந்தது. 3 புத்தர்களோட சிலை
சிலைகள் இருக்கும். 3மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய சிலைகள், அதுவும் கோல்டு டைப்பில் கோல்டு ஸ்டாச்சு இருக்கும். பார்க்குற அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அந்த கோயிலுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன். இது வந்து பனானா வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸான அந்த யாக்கி சோபான்ற நூடுல்ஸு. இது வந்து சோயா சாஸ் அப்புறம் வந்து கேபேஜ் மூலமாக இது வந்து செய்வாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள், இந்த ஷ்ரைன் வந்து அந்த பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிக்கெட் தனியாக வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்கிட்டு போகணும். ஸோ அதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி, இது நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு குட்டி ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. தர்ஷிகா ரொம்ப ஓடாத. ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான காவிங்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து எலஃபென்ட் காவிங் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி காவிங்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஸ்லீப்பிங் கேட் இருக்கும். இது 3மே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்விங்ஸ். இங்கே இருக்கிற அந்த கார்விங், அந்த சிலைகள், இதில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலஃபெண்ட்டை வந்து அவங்க கார்விங் பண்ணும்போது அவங்க எலஃபெண்ட்டை பார்த்து அதை வந்து செதுக்கலை. மைண்டில் இப்படி தான் எலஃபெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து செதுக்குனாங்க. ஸோ அதனால் வந்து பர்ஃபெக்டாக எலஃபெண்ட் மாதிரியே இருக்காது, ஆனால் அந்த ஒரு சிமிலராக வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸான இந்த 3 மங்கி, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை செய்யாதே, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த 3 மங்கீஸ். அதுவும் வந்து இந்த டெம்பிளில் தான் இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டெப் ஏறி நம்ம மேலே போகிறோம். எல்லா ஸ்ட்ரைனுக்கும் முன்னாடியும் அந்த ஹோலி வாட்டர் வந்து வச்சுருப்பாங்க நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷ்ரைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற அந்த இதில் வந்து எல்லாமே கோல்டுலயே நல்லா வந்து சூப்பராக செதுக்கியிருப்பாங்க. இதில் எல்லாமே குட்டி குட்டியாக நிறைய சிலைகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. என்னோட ஃபேவரட் ஷ்ரைன் பார்த்தீங்கன்னா இந்த ஷ்ரைன் தான். ஸோ இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மேல் கூரையில் வந்து ஒரு டிராகனை வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இன்னும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போனால் இன்னும் 2 ஷ்ரைன் இருக்கும். அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஷ்ரைன் தான். ஆனால் இதுவே எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே நம்ம இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் இதுக்கு மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் கேட் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுவும் இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு க்யூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸு. நான் வந்து ஒரு ஸ்லீப்பிங் கேட்டுன்றது ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஷ்ரைனில் பெரிய சிலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து போனேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குட்டியான, அதுவும் ஒரு கார்விங் தான். அது வந்து மேலே வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு கேட் வந்து ஸ்லீப் பண்ணுற மாதிரியான இருக்கிற ஒரு சிலை தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் கேட். நான் வந்து ரொம்ப பெருசாக ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம மேலே போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் தான். ஒரு மாங்கோட டூம்புன்னு நினைக்கிறேன், டூம்பு. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு போகிறோம். இடம் சூப்பராக இருக்கு. நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்குக்கு வந்துட்டோம். லஞ்சு சாப்பிடவே எங்களுக்கு 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த நிக்கோ ஏரியா ஃபுல்லாகவே ஒரு நூடுல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். யூபா நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூபான்றது டோஃபுவோட ஸ்கின்னு வச்சு செய்கிற ஒரு நூடுல்ஸு. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து அந்த மாங்க் அவங்க தான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பியூர் வெஜிடேரியனான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டோஃபு ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியன். நான் சொன்ன அந்த யூபான்றது இதுதான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நூடுல்ஸில் போட்டு கொடுப்பாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூபா ஸ்கின் நூடுல்ஸ் வந்து சொல்லலாம். கிட்ஸ் வந்து நிறைய வந்து நூடுல்ஸ், அப்புறம் கறி ரைஸ் கிடைச்சது, அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. இதுவும் வந்து டோஃபு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் தான். இதுவும் வந்து நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய இடம்
ஃபால்ஸு. இது வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம 3 லெவலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கு கீழே நம்ம இன்னும் டெப்த்தாக போய் நம்ம கீழே பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த லிஃப்ட் பார்த்திங்கன்னா 100 ஃபீட்டுக்கு கீழே போகும். கீழே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான குளிர், ரொம்ப வந்து ஃப்ரீசிங் கோல்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வின்டர் கொஞ்சம் முடிகிற சமயத்தில் தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால் அவ்வளோ குளிர் இருக்கான்னு நினச்சோம். ஆனால் அந்த ஃபால்ஸில் பயங்கரமான ஃப்ரீசிங் கோல்டு. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லேயர் ஜாக்கெட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. சும்மா வந்து ஒரு நார்மலான ஜாக்கெட் தான் வந்து போட்டுட்டு போயிருந்தோம். ஸோ எங்களால் குளிர் தாங்க முடியல. என்னோட சின்ன பாப்பாவால் அவள் வந்து ரொம்ப நடுங்க சிவரிங் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேக் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வரல, நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து இங்கே ரெஸ்டிங் ஏரியா ஒன்று இருந்தது. அங்கேயே வந்து உங்களுக்கு ஹீட்டிங்க்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஹீட்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஹீட்டிங் பண்ணுறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களாலையும் குளிர் வந்து தாங்க முடியல. அவங்களும் நிறைய பெரிய ஜாக்கெட்லாம் போடலை. ஸோ வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டின்னருக்கு வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டல் வந்து ஃபுட்டு எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபுட்டு வந்து ஆசம், சூப்பராக இருந்தது. அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து நீங்கள் ட்ரெயின் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன டைமோ அந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் போயிடணும். ஏன்னா நமக்காக அந்த ட்ரெயின் வந்து நிற்காது. ஸோ வந்து நாம் தான் ஆன் டைமுக்கு அந்த ட்ரெயினுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.